ஏங்க வழக்குன்றே சொல்லாம உன் மகனுக்கு வேலை வாங்கி தரேன், அரசாங்கத்திட்ட எப்படியாவது சிபாரிசு பண்ணி உன் மகனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், கூடுதலா பணம் வாங்கி தரேன், உன் பிள்ளை குட்டியை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு ஏமாத்தி இந்த பாலகிருஷ்ணன் கையெழுத்து வாங்கியிருக்காரு. தனக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியினுடைய பெயரவே சொல்ல தெரியல அவருக்கு. அந்த மனுஷங்கிட்ட ஏமாத்தி கையெழுத்த வாங்கி இந்த அதிமுக கூட்டம் டெல்லிக்கு அனுப்பியிருக்கு. கேள்வியே கேட்க மாட்டேன். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மடி ஆடுகள், ஆட்டு மந்த, அதான் நம்ம பிள்ளைங்க வச்சிருக்கோம். இதுங்கெல்லாம் என்னைக்கு கேள்வி கேட்க போதுங்க? பாஜகவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், பாஜகவினுடைய அனுசரணை இல்லாமல், பாஜகவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி துணை ராணுவ படை மாதிரி இருக்கிற இந்த தேசிய பாதுகாப்பு படை உள்ள வந்துச்சு? எப்படி கூட்டிட்டு விஜய்க்கு எதுக்குங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க? வணக்கம் தோழர்களே. விஜய் அடுத்தடுத்து சிக்கிக்கிட்டே இருக்காருங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தமிழக வெற்றி கழக கூட்டம் நடத்திய உள்ளடி வேலைகள் எல்லாம் அப்படியே ஆதாரத்தோடு வெளியே வந்து விழுகுது. நாம டெல்லி வரைக்கும் போய் போராடுன 2 பேரண்ட பார்த்தோம் இல்லையா? டெல்லி வரைக்கும் போய் போராடினாங்க. ஒரு ஆளு ஃப்ராடு, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். பன்னீர்செல்வம் ஃப்ராடு. 8 வருஷமா குழந்தை மூஞ்சியே தெரியாது, குழந்தை என்ன படிக்கிறான்னு தெரியாது, குழந்தைக்கு வயசு என்னன்னு தெரியாது, ஒய்ஃப் கூட இல்ல, நீ எல்லாம் எனக்கு 2வது பொண்டாட்டிடி, உன்னை யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனா ஒரு ஃப்ராடு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 20 லட்சம் பணத்தை வாங்குறதுக்காக தாவேக்காக்கு சொம்படிக்கிற ஃப்ராடு. இன்னைக்கு மாட்டினது யாருன்னா இன்னொருத்தர் போனார்ல டெல்லிக்கு, அவரும் சிக்கி இருக்கிறார். யாரடா நீங்க? கட்சி நடத்த சொன்னா கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, கொஞ்சம் கூட கூச்சமா வெக்கமா இல்லையா? ஏங்க, ஒரு நீதிமன்றத்துக்கே ஃப்ராடுத்தனம் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்களாம் அரசியல் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அபாயகரமானவர்கள் இந்த கும்பல். நீங்க 2வதா ஒருத்தர் போனார், வழக்கு தொடுத்ததா சொல்லப்பட்டது. அவர் தன்னுடைய மனைவி இறந்து போனாங்க. 41 வயசு பொண்ணு இறந்து போனாங்க. அவங்க இறந்துட்டு 2 குழந்தைங்களோட அவர் நிக்கிறாரு தனியா. 2 பசங்க, கொஞ்சம் பெரிய பசங்க. அவர் தனியா நிக்கிறாரு. அவருடைய பேச்ச கேட்டீங்கன்னா அவர் டெல்லின்றதுக்கே ஸ்பெல்லிங் தெரியாது. அவர் தான் அது. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நேத்து டிரைவ்ஸ் போய் திரும்ப இன்னொருத்தர் இருக்காருல்ல வழக்குல, அவர் யாரு, அவருக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கண்டுபிடிச்சு பண்ணும். ஏன்னா ஒரு ஆளு உள்ளடி வேலை பாக்குறாள், ஒரு ஆளு குடும்பத்திலே இல்லாத ஆளு, ஒரு ஆளு 8 வருஷமும் ஒய்ஃபோட இல்லாத ஆளு. அந்த பொண்ணு தனியா போய் கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழை வாங்கி பிள்ளைய படிச்சு வச்சுட்டு இருந்துச்சு, அந்த 9 வயசு குழந்தைய. அதெல்லாம் தெரிஞ்சே எனக்கு 20 லட்சம் கொடு அப்படின்னு தாவேக்கா கும்பலை மிரட்டி அழுத்தம் கொடுத்து, நீ சொல்ற இடத்துக்குலாம் நான் வர்றேன், என் மேல என்ன வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்ற ஒரு அயோக்கியனை பார்த்தோம். இங்க அப்படி இல்லை. இறந்து போனவங்க ஏமூரை சேர்ந்த சந்திரா. அந்த சந்திராவுடைய ஹஸ்பண்ட் தான் செல்வராஜ். அவருடைய லாயர் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு வரும்போது இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கேக்குறாங்க, செல்வராஜ் கிட்ட, நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்களா? நீங்க தான் உச்ச நீதிமன்றம் வழக்கும் போய் வழக்கு போட்டிருக்கீங்களா? உங்க பேர்ல தான் வழக்கு இருக்கு. இந்த லட்சுமி நாராயணன் தெரியுமா வழக்கறிஞர்? எனக்கு யாரையுமே தெரியாதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் எப்படி வழக்கு போட்டாங்க? அப்படி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இங்க கூப்பிட்டாரு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இங்க கூப்பிட்டாரு. அவர் பேரு பாலகிருஷ்ணன். அவர் வந்து கூப்பிட்டாரு, நான் போனேன். இப்ப ஒய்ஃப் வேற இறந்து போச்சு, மூத்த மகனுக்கு வேலை தேடிட்டு இருந்த, அந்த மூத்த மகனுக்கு அரசாங்க வேலையோ அல்லது கூடுதலான பணமோ நான் வாங்கி தரேன், அதுக்கான ஃபார்ம் தான் இது, இதுல கையெழுத்து போடு அப்படின்னு வாங்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம்! ஏங்க, வழக்குன்றே சொல்லாம உன் மகனுக்கு வேலை வாங்கி தரேன், அரசாங்கத்திட்ட எப்படியாவது சிபாரிசு பண்ணி உன் மகனுக்கு அரசு வேலை வாங்கி தரேன், கூடுதலா பணம் வாங்கி தரேன், உன் பிள்ளை குட்டியை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு ஏமாத்தி இந்த பாலகிருஷ்ணன் கையெழுத்து வாங்கியிருக்காரு. அரசு உதவி பெற்றுத்தாரேன்னு கையெழுத்து வாங்கியிருக்காரு. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். சரிங்க, அவங்க எந்த கட்சி அப்படின்னு கேட்டா ரெட்டலை கட்சின்றாரு. உடனே இந்த நிருபர் கேட்கிறாரு, டிரைப்ஸோட நிருபர் கேட்கிறாரு, எங்க அவர் வந்து அதிமுகவா அப்படின்னு கிளாரிஃபை பண்றாரு. அவர் அதிமுகன்னு கூட சொல்ல தெரியல. எவ்வளவு கொடுமன் பாருங்க. அவருக்கு அதிமுகன்னு அந்த கட்சி பேரை சொல்ல தெரியலங்க. ஒண்ணு எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சின்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா ரெட்டலை கட்சி. இதுதான் நம்ம ஊர்களில் பேசுறது இல்லையா? தனக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியினுடைய பெயரவே சொல்ல தெரியல அவருக்கு. அந்த மனுஷங்கிட்ட ஏமாத்தி கையெழுத்த வாங்கி இந்த அதிமுக கூட்டம் டெல்லிக்கு அனுப்பியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. நைட்டு பூரா மன உளைச்சல் இருக்காரு, இருந்துட்டு காலைல கால் பண்றாரு, என்னன்னு இப்படி கையெழுத்து வாங்கிக்கிட்டீங்க, எதுவும் ஒம்பளை இழுத்து விட்டுறாதீங்கன்னு,
நானே பிள்ளை குட்டியோட இருக்கேன், என் ஒய்ஃப் வேற இல்லை, ஏதாவது பொம்பளை இழுத்து விட்டுறாதீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வேலைக்கு தான் இது பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்ட்டு இருக்காரு அந்த ஆளு பாலசுப்ரமணி. இபிஎஸ் உடைய அணி இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ பொதுமக்களா பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து 2 வழக்கு போனதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் அதை எடுக்குது. ஒன்னும் தமிழக வெற்றி கழகம்னு ஆராத்தி எடுக்கல, ஆராத்தி எடுத்து கூப்பிடல, பாதிக்கப்பட்டவனே வந்திருக்கான்னு தான் பரிதவிச்சு அந்த வழக்கை எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த பாதிக்கப்பட்டவர்ல ஒருத்தர் இன்னசென்ட், இன்னொருத்தர் திருடன். இந்த 2ஐயும் போய் சொன்னோம்னா மூஞ்சிலே துப்பி அனுப்பாது உச்ச நீதிமன்றம். இது எவ்வளவு பெரிய ஃப்ராடு தானுங்க. அவர் கதறி போய் எங்க அதில் பண்ணாரு. அப்புறம் நேத்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஊராளுக்கு சொல்லி. அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க கூப்பிட்டு கையெழுத்து போடுப்பானா, கையெழுத்து போற நிலைமை தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்கிற இடத்துலயே வைக்கல, ஆட்டு மந்தைகளை தானே நம்ம மாத்திருக்கோம். அவர் பாவம் பெரிய மனுஷன், நம்ம சின்ன பிள்ளைங்களே ஆட்டு மந்தைகளா தானே இருக்கு, கேள்வியே கேட்க மாட்டேன். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மடி ஆடுகள், ஆட்டு மந்த, அதான் நம்ம பிள்ளைங்க வச்சிருக்கோம். இதுங்கெல்லாம் என்னைக்கு கேள்வி கேட்க போதுங்க. அதனாலதானே இப்படி ஏமாத்திட்டு இருக்கான் அதிகாரத்துல இருக்கிறவன். அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாமலே இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இந்த பொதுமக்கள் வழக்கு 2 வழக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியல. தான் குழந்தைய 9 வயசு வரையும் தனியா நின்னு போராடி வளர்த்த அந்த பொண்ணுக்கு தெரியல. ஃப்ராடுத்தனம் பண்ண புருஷங்காரன் போய் போட்டிருக்கான், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னா ஏற்கனவே 20 லட்சத்தை ஆட்டையை போட எல்லா அயோக்கியத்தனம் பண்ணி நான் உனக்கு தனியா காசு தரேன் இப்படி ஒரு கேஸை போடுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்க. ஓகேன்னு போயிட்டான். இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட், அவருக்கு எதுவுமே தெரியல, பாவம் ஒரு அப்ராணி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காதுங்களா அப்படின்னு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை நம்புற ஒரு ஆளு. அப்புறம் 2 வழக்கு இப்படி கொண்டு போய் கோர்த்து இருக்கிறாங்க. எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்குங்க, அடிப்படையில ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன கூட்டுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த 2 பேர்ல ஒருத்தர் இன்னசென்ட்டா கையெழுத்து வாங்கினவே அதிமுக இல்லையா? இந்த சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி சென்னையில இருந்து ஒரு அம்மா போகுது, எங்க டெல்லியில போய் அப்ளை பண்ணிருக்கு. அது யாரு? உமா ஆனந்த், அவங்க பாஜகவினுடைய கவுன்சிலர். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு லாயர் பிரஸ் மீட்ல அப்படியே புழிஞ்சு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள், செந்தில் பாலாஜி ஆட்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள், கழுத்தை நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கதர்னு கதறினான் அந்த பையன். சரி இம்புட்டு கதறானே, உண்மைதான் கதறானோன்னு ஒரு சேனல் கூப்பிட்டு, ஐபிசி தமிழ் நினைக்கிறேன், கூப்பிட்டு இங்க வாயான் பேட்டி எடுத்தா பப்பான்ட்டான். இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, ஆதாரம் இருக்குன்னு காட்டினோன்னே நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருப்போம், எங்கேயா காட்டியா போட்டு விடுவோம் மக்களுக்குன்னு அந்த பையன் விடல, இந்த கேள்வி கேட்ட தம்பி விடல, உடனே ஒளரி கொட்டி நான் ஓபிஎஸ் ஆளு அப்படின்றான். நான் என்ன கேக்குறேன், இங்க இபிஎஸ் ஆளு ஒரு பொய்யா ஒருத்தரை ஏமாத்தி ஒரு வழக்கை தொடுத்திருக்கான், அங்க ஓபிஎஸ் உடைய ஆளு பிரஸ் மீட்டை கூட்டி பேசுறான். இந்த பக்கம் உமா ஆனந்த் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க சிபிஐக்கு மாத்த சொல்லி. அவங்க பாஜகவினுடைய மணி போய் இன்னொரு வழக்கு தொடுக்கிறாரு சிபிஐக்கு மாத்த சொல்லி. இவங்க தான் ஹைகோர்ட்லயும் வழக்கு தொடுத்தது, அது தூக்கி மூஞ்சில இருந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் போயிட்டானுங்க. சரி, எனக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. ஆதவர்ஜுனா தனி விமானத்துல போனார்ல, அவர் என்எஸ்ஜி உடைய ஆட்கள் 2 பேரை கூட்டிட்டு போறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்ஜினா, அதாவது தேசிய பாதுகாப்பு படை, பாத்தீங்களா? தேசிய பாதுகாப்பு படையில 2 ஆளை கூட்டிட்டு போறான். இந்த தேசிய பாதுகாப்பு படை யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, மோடி கிட்ட இருக்கு, அமித்ஷா கையில இருக்கு. இந்த படையை சேர்ந்த 2 வீரர்கள் எதுக்கு இந்த ஆதவர்ஜுனா கூட போகணும்? ஒய் பிரிவு இசட் பிரிவு எல்லாம் இங்க இருக்கிற ஆட்கள் தான் எடுத்து போடுவாங்க பாதுகாப்புக்கு. எப்படி ஆதவர்ஜுனா கூட 2 பேர் போனாங்க? அதாவது பாஜகவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், பாஜகவினுடைய அனுசரணை இல்லாமல், பாஜகவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி துணை ராணுவ படை மாதிரி இருக்கிற இந்த தேசிய பாதுகாப்பு படை உள்ள வந்துச்சு? எப்படி கூட்டிட்டு போனாங்க? எனக்கு சொல்லுங்க, சந்தேகம் வருமோ வராதா? விஜய்க்கு எதுக்குங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க? உன் கொள்கை எதிரி தானே பாஜக. கொள்கை எதிரி எப்படி உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்குது? அவ்வளவு நேர்மையானவங்களா? ஓட்டு திருடுங்க, ஜனநாயக திருடுங்க, அரசியல் சாசன சட்டத்தை திருடினவங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனா நம்முடைய மக்களவையே திருடி உட்கார்ந்துருக்கு ஒரு கூட்டம், அந்த சேரவே திருடி உட்கார்ந்துருக்கு. இந்த திருடர்கள் உனக்கு எப்படி உதவி செய்யறாங்க? ஒய் பிரிவை ஏன் கொடுத்தாங்க? எப்படி கொடுக்க முடியும்? உன் கொள்கை எதிர் இப்படி கொடுத்தாங்க தெரியல. இந்த சந்தேகம் நமக்கு வர்றது இயல்பு தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு ஒரு பிரச்சனை, இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாருன்னு எச்ராஜா ஓடி வர்றாரு, அண்ணாமலை ஓடி வர்றாரு, தமிழிசை ஓடி வராங்க, வானதி ஓடி வராங்க. உடனே டெல்லியில இருந்து உண்மை கண்டறியும் குழு வருது. என்ன நாடகம்? அப்போ எனக்கு எதிரிகள் யார்? கொள்கை எதிரி பாஜக.
இன்னொரு இடத்துல விஜய் பேசும்போது சொல்றாரு, ஏங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க என்ன திமுகவா அதிமுகவா, நாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு உருட்டுனீங்கல்ல, இப்ப எப்படி நடக்குது? தமிழக வெற்றி கழகம் எதுக்கு பேனர் போட்டுச்சு? தமிழக வெற்றி கழகங்க தாவேக்கா எதுக்கு இபிஎஸ்க்கு போய் நீ பேனர் வச்ச? எதுக்கு அந்த ஆள் கூட்டத்துல போய் கொடி பிடிச்ச? அப்ப நானு பாஜகவோடு கூட்டணி வைக்க திமுகவா அதிமுகவா அப்படின்னு கேட்ட இவரு, மாற்றத்திற்கான அரசியலை சொல்றவரு, எப்படி பாஜக அதிமுக இந்த பக்கம் வந்து எனக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இந்த விஜய் எப்படி பாஜக அதிமுக கூட கூட்டணியில இருக்காரு? எப்படி போய் காலில் விழுகிறாரு? எப்படி போய் டெல்லியில ஐக்கியமானாரு? அப்ப கேள்வி இருக்கு மக்கா. இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்துதான் உள்ளடி வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது. விஜய் எப்படியாவது காப்பாத்திரணும் தான் அவங்க என்ன பண்றாங்க, சிபிஐக்கு வழக்கு மாத்துறதுக்கு அவ்வளவு வேலைகளை மெனக்கெடுது பாஜக. கூட்டணியில சேர்த்துருவோம் அப்படின்னு மெனக்கெடுது அதிமுக. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா நீங்க பிஸ்தா. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னொரு இடத்துல அந்த பசங்க சொல்றானுங்க, நீங்க ஸ்பேஸ்ல பேசுவானுங்க. எக்ஸ் தளத்துல ஸ்பேஸ்னு ஒரு இடம் இருக்கு. அது எப்படின்னா ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் உட்காந்து கேட்கலாம், ஆளுக்காளு பேசிக்கலாம். உட்காந்து போன்ல ஒரு குரூப்பா சேட் பண்ற மாதிரி உட்காந்து பேசலாம். முகம் தெரியாது, ஆனா வாய்ஸ் கேட்கலாம். எனக்கு ஸ்பேஸை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல உட்காந்துக்கிட்டு மிரட்டுறானுங்க தாவேக்காரன். டேய் ஊப்பிகளா, ஒழுங்கா இருங்க. ஒரே மாசத்துல கட்சியை கலைச்சிட்டு ஓடுற மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டுல உருவாக்கிடுவோம். ஏன்னா ஒரே மாசத்துல தமிழ்நாட்டுக்குள்ள கட்சியவே கலைச்சிட்டு திமுக ஓடிடணுமா? அவ்வளவு நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களை காலி பண்ணிடுவான், மூடிக்கிட்டு இருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க தாவேக்கா கும்பல். பாருங்களேன், வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். பொத்திக்கிட்டு ஆடுங்கடா ஒத்த ஊம்பி பொழைக்கிற நாய்களா, பொத்திக்கிட்டு ஆடு. ஊம்பி பொழைக்கிற, ஊப்பி நினைச்சிருமா ஃபுல் ஃபார்ம், ஊம்பி பொழைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க. இப்ப நமக்கு என்ன கவலைன்னா, டே தக்குறீங்களா, நீங்க பாட்டுக்கு உள்ள போய் உட்காந்துட்டு எதையாவது பேசுவீங்க, பிடிச்சி உள்ள தூக்கி போட போறாங்கடா, வாழ்க்கை வீணா போயிடும். கவனமா பேசுங்க. விஜய் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரு. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களே காப்பாற்ற முடியல. இன்னும் சொல்ல போனா தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியல. அந்த விஜய் வந்தெல்லாம் உங்களை காப்பாற்ற மாட்டாரு, ஞாபகத்துல வைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுங்கெல்லாம் இப்படி குடும்பம் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க மேடையில வச்சு போட்டு பொழந்திருக்காரு உதயநிதி. ரொம்ப நாளை கழிச்சு அவருடைய பேச்சை கேட்டேன். இங்க பார்த்தா இவரு நாங்க வந்து தனி கூட்டணி, வலிமையான கூட்டணி, நாங்க பிளந்துட்டோம், அறுத்துட்டோம், தள்ளிட்டோன்றாரு நம்ம அண்ணன் இபிஎஸ் என்ன சொல்றாரு, கொடி பறக்குதா, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாரு. இவங்க பிளக்ஸ் வைக்கிறாங்க, அவங்க கட்டி பிடிக்கிறாங்க, ஆனா இடையில அடிச்சுக்கிறாங்க. என்னன்னே தெரியல. இப்படி இவங்க ஆளுக்கால அடிச்சிட்டு இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாம மேடையில நின்று அடிச்சு ஆடி இருக்காரு உதயநிதி. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ் ரொம்ப பாவங்க அப்படின்றாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தன் சொந்த கட்சி தலைவரை மறந்துட்டாருன்னு ஒரு போடு போட்டாருங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொந்த கட்சி தலைவரை மறந்துட்டாரு. ஏங்க அவர் பாட்டு போறாருங்க, எம்ஜிஆர் படத்தை திறந்து வைக்கிறாரு. எம்ஜிஆர் சிலையை திறந்து வச்சுட்டு அண்ணா சிலையை திறந்து வைத்து அப்படின்னு பேசுறாரு. ஆனா கீழே இருக்கவங்களா அண்ணே இது எம்ஜிஆர் சிலை, திரும்பி பார்த்து ஓ சாரி எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து அப்படின்னு பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னே மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் உடைய முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்துல பேசுறாரு, பேருங்க அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு. கீழே இருக்கவங்க தான் அண்ணா அது அவர் இல்லைண்ணே. ஐயோ திரும்பி பார்த்துட்டு சாரி இது வந்து இவரு எம்ஜிஆர் தானே இவரு. அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சிலைக்கு. ஆக என்ன நடக்குதுன்னா, சொந்த கட்சி தலைவர்களையே மழுங்கடிக்கிறப்பட்ட அளவுக்கு இவனுங்க கட்சியோடும் கொள்கையோடும் எந்த தொடர்பும் இல்லை. கட்சியோடும் கட்சி தலைவர்களை முன்னிறுத்துவது இல்லை. கட்சி தலைவர்கள் மூளையை விட்டே நீங்கிற அளவுக்கு இந்த கும்பல் இருக்கு. அதுக்கும் ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. அவருக்கு கட்சி தலைவர்கள்லாம் மறந்து இருக்குங்க. அவருக்கு இப்ப ஞாபகத்துல இருக்கிற ஒரே மூஞ்சி யாரு அப்படின்னா அமித்ஷா தான். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க.
அப்படின்னு ஒரு போடு போட்டார் பாருங்க. பாருங்க, கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. ஆக இந்த பக்கம் இந்த கும்பல்லாம் கூத்தாடி கத்தி கதறி பயங்கரமா திரியும் போது, இந்த பக்கம் நஸ்கனாப்ல போய் இபிஎஸ் அடிச்சு ஓட விட்டுருக்காரு உதயநிதி. அவர் பாணியில சிம்பிளா எளிமையா அப்படியே யாரையும் இது பண்ணாம போற போக்குல அடிச்சு விட்டுருக்காருங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்ப என்னன்னா, நாம இப்படிதான் அடிச்சு ஆட வேண்டிய தேவை இருக்கிறது. விஜய் கூட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே.